ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான பீஸ்ட் டைமிங் மாங்கா தான் பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லனாலும் சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கும். போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும்? ஹீரோ ஸ்பைடர் கேவ் டஞ்சனுக்கு குடுக்கப்பட்ட குவெஸ்ட்ட முடிச்சுட்டு வெளிய வந்து அவன்ட்ட கிடைச்ச எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் விக்கலாம் அப்படின்னு போறப்ப, ஒரு பொண்ணு மேல இடிச்சு அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட இருந்து எல்லா பொருளையும் வாங்கி அவன்கிட்ட இருந்து ஒரு ஃபேவரை எதிர்பார்த்திருப்பா. காப்ளின் கிங்கோடைய மண்டை வேணும்ன்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அத ஒத்துக்கிட்டு அந்த காப்ளின் டஞ்சனுக்குள்ளேயும் போயிருப்பான். அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ உள்ள வந்தோடனே 4 காப்ளிங்க ஹீரோவே பார்த்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் உங்கள தேடி போகணும்னு நினச்சேன். நீங்களே வந்து என்கிட்ட மாட்டிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பவரை யூஸ் பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்குறான். சும்மா இல்லை, ஒவ்வொரு காப்ளினுமே 14, 13 இருக்கு. பரவாயில்ல, லெவல் 14 இருக்கக்கூடிய டஞ்சனில் இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது சகஜம்தான். ஆனால் இந்த மாதிரியான பீஸ்ட் நேத்திக்கு போன டஞ்சனில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக செத்துருப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லடே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பிட் பீஸ்ட் எல்லாத்தையும் லைனாக இறக்கி விட்டுட்டு வார்கார்டை மட்டும் போய் அட்டாக் பண்ண சொல்கிறான். ஏன்னா ஸ்டார் லெவலப் அப்புறம் வந்து நம்மளுடைய வார்கார்டுடைய பவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போய் ஒரே அட்டாக் தான் லெவல் 14 இருக்கக்கூடிய மான்ஸ்டர் காப்ளின்ஸ் ஷாமன் வந்து செத்து போகுது. இதனால 1400 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஹீரோக்கு கெயின் ஆகுது. பரவாயில்லையே, ஸ்டார் வேல்யூ 2க்கு போனோடனே அட்டாக்கிங் ஸ்பீடும் மூவ்மெண்ட் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 காப்ளினை வார்கார்டு போட்டு தள்ளுது. இதனால 1500 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஹீரோக்கு கிடைக்குது. வார்கார்டு எல்லா காப்ளினையும் காய்கறி நறுக்கிற மாதிரி நறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தா நான் கண்டிப்பா இன்னைக்குள்ளேயே நான் 10வது லெவலில் ரீச் பண்ணிடுவோம் போலேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்துல இருந்த டேர்ட்டில் வந்து கத்த ஆரம்பிக்குது. சரி, எனக்கு புரியுது, நீனும் சண்டை போடணும்னு ஆசைப்படுற. இது முடிஞ்சோடனே உன்னை இறக்கி விட்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே 2 கோடாலி அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி ஹீரோவுக்கு சவுண்டு கேட்குது. அதனால ஒரு மிகப்பெரிய இம்பேக்டே ஏற்படுது. ஹீரோவும் என்னன்னு பார்க்கும்போது ஒரு காப்ளின் வார்கார்ட் பண்ண அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணி நின்று இருக்கு. என்ன வார்கார்ட் பண்ண அட்டாக்கே டிஃபெண்ட் பண்ணிட்டு நின்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பவரை யூஸ் பண்ணி அதோடைய டீட்டெயில் பார்க்கும்போது இது ஒரு காப்ளின் ஜெனரல்னு தெரிய வருது. சரி, இதனால கூட டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு வார்கார்டுடைய ஒரு பவரை யூஸ் பண்ண சொல்கிறான். இதனால எனிமிக்கிட்டேருந்து வார்கார்ட் வாங்குற டேமேஜ் வந்து 20% ரெடியூஸ் பண்ண முடியும். வார்கார்ட் எனிமிக்கு கொடுக்குற டேமேஜ் 10% இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்கில்லை போட்டு விட்டு அடுத்த நிமிஷமே வார்கார்டுடைய அந்த கோடாலி இருக்கும் இல்லையா, அது வந்து ரெட் கலரில் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை வச்சு ஒரே போட்டு தான் போட்ட வேகத்துக்கு அந்த ஜென்ரல் காப்ளின் அப்படியே காத்தோட காத்தா கலைஞ்சிருது. இதனால ஹீரோவுக்கு வந்து ஒரு ஆர்மர் கிடைக்குது. இந்த ஆர்மர் வந்து 10வது நிலையில இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோவுக்கு சொல்லுவோம். பரவாயில்ல, நான் என்னுடைய காசை ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு டிஃபென்ஸுக்காக ஒரு ஆர்மர் வாங்கலாம்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, லக்கியாக எனக்கு இது கிடச்சிருச்சு. 10வது லெவலில் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த ஆர்மர் யூஸ் பண்ண முடியும். நான் சீக்கிரமாக போகணும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ண சொல்கிறான்னா, டர்ட்டில் கிட்ட எல்லா மான்ஸ்டரையும் நம்மளை நோக்கி அட்டாக் பண்ணணும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டர்ட்டில் ஒரு ரோர் தான் பண்ணுது. ரோட் பண்ண அடுத்த செகண்டே அங்கே மூலா முக்கத்தில் இருந்த எல்லா காப்ளின்ஸோடைய கண்ணும் ஹீரோ இருக்கிற திசையை நோக்கி பார்க்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோவுமே அதை பார்த்துட்டு ஜூலாங் வார்கார்ட் தயாராகுங்கன்னு சொல்கிறான். அடுத்த நிமிஷம் 2 மான்ஸ்டருமே வெளியே வந்து ஒரு ரோர் பண்ணுது. இந்த இடத்த கட் பண்ணால் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஒரு 13வது லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ளனோடனே ஹீரோடைய சிஸ்டம் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து 10வது லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோவுக்கு சொல்லுது. ஹீரோவுமே உங்களுடைய ஸ்டேட்டஸ் பிளேட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அஜிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பிரிட் எனர்ஜி இது எல்லாமே 800, 900, 1500ன்னு சொல்லிட்டு எகிரி போயிருக்கு. ஹீரோ மட்டும் டெவலப் ஆகலை, ஹீரோடைய பெட் பீஸ்ட்டுங்களும் டெவலப் ஆயிருக்கு. சரி வாங்க இப்போ காப்ளின் கிங்கை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் காப்ளின் கிங்கே இருக்க இடத்த நோக்கி போகிறான். அந்த காப்ளின் கிங்கும் சும்மா மலைமாடு மாதிரி இருக்கு. ஹீரோவும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல லெவல் 15. இதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்பைடர் கியூ டஞ்சனில் பாஸை போட்டு தள்ளியிருப்பான் இல்லையா, ஸோ அதை விட அதிகமாகவே இருக்குது. இதே நேரத்தில் அந்த காப்ளின் கிங்குமே வாயிலேருந்து ஏதோ ஒரு பவர் ரிலீஸ் பண்ணுறத ஹீரோ பார்த்துடுறான். டக்குன்னு ஹீரோவுடைய பேரியர் போடும்போது அந்த காப்ளின் கிங்குமே ரோர் அட்டாக் யூஸ் பண்ணுது. ஸோ ஹீரோ பேரியர் போட்டதுனால தப்பிச்சிடுறான். இந்த அட்டாக்லேயே இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு 3 பீஸ்டையும் கமெண்ட் கொடுக்குறான். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல், 3 பீஸ்ட்டும் சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க, நான் சொல்கிற மாதிரி அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வார்கார்டு முன்னாடி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு என்னடா இவன் பலத்தை கட்டுறதுக்காக முன்னோக்கியே போய் அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே போன வார்கார்டு ஒரே ஸ்ட்ரைக் தான். ஸோ அந்த டைம் ஹீரோ கீழே ஒரு தலை வந்து விழுது. என்ன
ஒரே ஸ்ட்ரைக்கில் முடிச்சு விட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகும்போதே ஹீரோடைய சிஸ்டம் நீங்கள் காப்ளின் கிங்கை போட்டு தள்ளிட்டீங்க, இதனால் காப்ளின் ஸ்கில்லுடைய ஸ்கல் உங்களுக்கு கிடச்சிருக்கு, காப்ளின் கிங்கோடைய ஐஸ் பால் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ அடங்கொய்யால இவன் ஒரே ஸ்ட்ரைக்கில் முடிச்சு விட்டான், சூப்பர் டிஸ்ட்ராக்ஷன் பவர் 1.5% தான் இருக்குது, அதுக்கே இந்த நிலமையா, இவனுக்கு லக்கு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எது எப்படியோ எனக்கு ஸ்கல்லு கிடச்சிருச்சு, நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டஞ்சனை விட்டு வெளியே வரான். வெளியே வந்தவனுக்கு தான் ஷாக்கு, ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோவுமே என்னடா இந்த டஞ்சனுக்கு வெளியே இவ்வளோ பேர் நிற்கிறாங்களேன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற ஒரு பையன், ஆனால் இவன் தான் நான் ஸ்பைடர் கேவ் டஞ்சனுக்கு போயிட்டு சோலோவாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வந்தான், எனக்கு தெரிஞ்சு இவங்கிட்ட சக்தி வாய்ந்த டிவைன் ஆக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த டஞ்சனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் மண்டையன் கண்ணில் பேட்ஜ் போட்டிருக்க ஒருத்தவன்கிட்ட சொல்லும்போது ஹீரோவுமே பார்க்குறான். அந்த பேட்ஜ் போட்டிருப்பான் இல்லையா, அவனுடைய நெஞ்சில் ஒரு பேட்ஜ் குத்திருக்கு. என்ன பேட்ஜா, ஏதாவது கில்டு மெம்பராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது அந்த டைம் அந்த பேட்ஜ் போட்டிருக்கவனும், டேய் தம்பி உனக்காக நான் இங்கே ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன், உன் கையில் இருக்கிற அந்த காப்ளின் கிங்கோடைய மண்டை ஓட்டை என்கிட்ட கொடுத்துரு, அதோடு இல்லாமல் நீ வச்சிருக்க அந்த டிவைன் ஆக்டிவேட்டை எனக்கு கடனை கொடு, நான் உனக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். என்ன ராபரி பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது, என்ன ராபரியா, இப்போ தானப்பா கொஞ்சம் கடனாக கொடுப்பா திருப்பி தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ரிஃப்யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, ஓ ரிஃப்யூஸ் வர பண்ணுவியா, இன்னொரு டைம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ்போவை தூக்கி ஹீரோடைய தலைக்கு நேராக வச்சுட்டு இன்னொரு டைம் சொன்ன உன் தலை சதறிடுன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோவுமே சரி இவன்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் கலப்போன்னு சொல்லிட்டு, இந்தாங்க பணத்துக்காக தானே இந்த மாரி பண்ணுறீங்க, இந்தாங்க காப்ளின் கிங்கோடைய மண்டையோட வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, ஏன்டா அவ்வளோதான் நான் சண்டை போடுவேன்னு நினச்சேன், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டணும் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லும்போது, பரவாயில்லப்பா அவன் வெளில லோட் பண்ணே பயந்துட்டான், அதனால தான் இந்த மாரி சொல்கிறான், சரி அவனோட டிவைன் ஆக்டிவேட்டை எடுத்து வையின்ட்டு பேட்ஜ் போட்டிருக்கோன்னு சொல்லும்போது, என்ன டிவைன் ஆக்டிவேட்டா, அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்டா லெவல் 14 டஞ்சனை சோலோவாக போய் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதுவும் 10 லெவல் கூட இல்லாமல், அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட டிவைன் ஆக்டிவேட் இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் பிளாக் ஷார்க் கில்ட், நாங்கள் என்ன 3 வயசு குழந்தைய அதை நம்பிட்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது, என்ன பிளாக் ஷார்க் கில்டா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கில்டெல்லாம் கிடையாது, தாராளமாக இது மேலே கையை வைக்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த ஒரு ட்ராகரை வெளியே எடுக்கிறான். நீ டிவைன் ஆக்டிவிட்டி தானே கேட்ட, அதுக்கு ஃபஸ்ட்டு இதை சமாளின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகிறான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேட்ச் போட்டிருக்கோம் பின்னாடி வந்து நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய தொண்டையை அப்படியே வெட்டிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு அச்சோ பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஹேர் மண்டையன் கதறிட்டு இருக்கும்போதே, டேய் அவனை சும்மா விடக்கூடாதுடா, எல்லாருடைய பெட் பீஸ்ட்டையும் வெளியே விடுங்கடா, மெஜாரிட்டி நம்ம கிட்ட தான் அதிக பெட் பீஸ்ட் இருக்குது, அவனை இன்னைக்கு கதற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஆர்டர் கொடுக்கும்போது, ஓ அப்படியாப்பா, அப்போ என்னதை கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜூல் அங்கே வெளியே விடுறான். அது வந்து ஒரு கத்துன வேகத்துக்கு அவ்வளோதான் அவன்லாம் மறண்டுறானுவோ, அது மட்டும் இல்லை இன்னும் 2 பீஸ்ட்டையும் வெளியே விட்ட உடனே அவனுக்கு ஷாக்கு, டேய் இது எப்படா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, தயவு செய்து விட்டுடுங்க நாங்கள் இங்கேருந்து போயிடுறோன்னு சொல்லும்போது, என்னடா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, பிளாக் ஷார்க் கில்டை பற்றி நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன், அது எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு எனக்கு காட்டிட்டீங்க, ஸோ என்கிட்ட மோதினத்துக்கு உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா தயவு செய்து எங்களை உயிரோட விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறானுங்க. ஆனால் ஹீரோ எவனுக்குமே கருணை காட்டாமல் எல்லாத்தையும் போட்டுத்தல சொல்லிடுறான். வார்கார்டுமே அதோடைய கோடாலியை வச்சு எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசை தேத்திட்டாலும் கூட ஃபஸ்ட் டைம் ஒரு ஹியூமன்ஸை கொள்கிறான் இல்லையா, அதனால அவனுக்கு பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நிறைய பேர் லென்த்தான வீடியோ கேட்குறீங்க, இதில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டருமே ரொம்ப சின்ன சின்ன சாப்டரு. ஸோ இதுலேயே வந்து ஒரு 3 சாப்டர் கவர் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்தா அப்படி தெரியாது. இப்போதைக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு கைஸ். ஸோ நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லாங்காக வீடியோஸை போட ட்ரை பண்ணுறேன். அதான் கைஸ். ஸோ வேலை பேசாமல் வீடியோ முடிச்சிக்கலாம். பை. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன்.